ஏதோ ஒண்ணு மனசுல வச்சுட்டு தான் எதையை நாம சொல்லுவோம், செய்வோம். இதான் வழக்கம். பவுல், ஜீசஸ், தேவனாகி ஆண்டவர், தாவீது, யாராலும் ஏத்தியோ ஒன்ன மனசுல வச்சுட்டு தான் ஒன்ன பேசுவாங்க, ஒன்ன செய்வாங்க. சும்மாலாம் நம்ம அப்படியே அப்படி பேசுறதுக்கு நம்ம பைத்தியம் கிடையாது. சும்மாலாம் பேச மாட்டோம். ஏதோ ஒன்ன மனசு வச்சுக்குவோம், ஒன்ன சொல்லுவோம், ஒன்ன பேசுவோம். இதுல என்னன்னா, என்ன சொல்றாங்க, என்ன செய்யறாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சுயம் போதுமானது. நம்முடைய மாம்சமும் ரத்தமும் போதுமானது. சுயம் போதுமானது. என்ன செய்யறாங்க, உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்ப என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க. இப்ப என்ன செய்யறாங்க, நடக்கிறாங்க. இப்ப என்ன செய்யறாங்க, உட்கார போறாங்க. இப்ப என்ன செய்யறாங்க, கடன் மேல நடக்கிறாங்க. இப்ப என்ன செய்யறாங்க, படகு விழப்போகுது. இது எல்லாமே என்ன நடக்குது, என்ன செய்யறாங்க, என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத இதை புரிஞ்சுக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு இருதயம், சுயம் போதுமானது. மாம்சமும் ரத்தமும் போதுமானது. ஆனா எதை மனசுல வச்சு ஒண்ணு சொல்றாங்க, செய்யறாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மாம்சம் ரத்தமும் நோ யூஸ், பயன்படாது. தேவன் தான் நமக்கு தேவை. கடவுள் நமக்கு வேணும். தேவனுடைய ஆவியானவர் நமக்கு வேணும். எதை மனசுல வச்சு பவுல் கலாத்தியருக்கு இதை எழுதுகிறார்? எதை மனசுல வச்சு இயேசு கிறிஸ்து மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிங்கன்னு சொல்றாரு? எதை மனசுல வச்சு சொன்னாரு? அதை புரிஞ்சுக்காதவங்க இயேசு விட்டு பின்வாங்கிட்டாங்க. புரியுதோ புரியலையோ, இயேசுவை புரிஞ்சுட்டவங்க கூட இருந்தாங்க. அதனால எதை மனசுல வச்சு உன்னை சொல்றாங்க, செய்யறாங்கிற அதுதான் கீ. அது உங்களுக்கு உள்ள வரணும், கிரகிக்கணும், வெளிப்படணும், உங்களுக்கு காண்பிக்கப்படணும்னா தேவன் அதுக்கு தேவை. எதை மனசுல வச்சு இப்ப செய்யறாங்க ஆண்டவரே, எதை மனசுல வச்சு சரி நடக்குது ஆண்டவரே அப்படிங்கிறத, செய்யறது நடக்கிறதையும் எல்லாரும் பார்த்துருவாங்க, எல்லாரும் தெரியும். அதுக்கு பின்னால இருக்கிற இன்டென்ஷன், நோக்கம் என்னங்கிறத அறிந்து கொள்கிறதுக்கு, சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு தேவன் நமக்கு தேவை. ஆமென். அப்ப ஆண்டவருடைய ரோல் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? இந்த உலகத்துல அவ்வளவு முக்கியம். ராங்கா உள்வாங்கிட கூடாது, தப்பா புரிஞ்சுக்க கூடாது. தேவன் நமக்கு தேவை. சரியா உள்வாங்கி நம்ம சொல்லி தருவார். ஆமென் சொல்லுங்க.